முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்கள் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கோபால்சாமி. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது வேட்பாளர் பிரபு இல்லாமலேயே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவதாகவும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்கள் திரு கோபால்சாமி. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா வரதுக்கு? தொடர்ந்து பேசுங்கள் திரு கோபால்சாமி. அவங்களுக்கு பாருங்க அந்த அந்தந்த தொகுதியில யாரு போட்டியிடுறாங்களோ அவங்க கேண்டிடேட்டுக்கோ கேண்டிடேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கோ ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. அவங்க வாக்கு எண்ணிக்கையும் போது இருக்கலாம். இருக்க வேண்டியது அவங்களோட கடமை. இப்ப இருக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லும் போது இல்லாத பட்சத்துல இவர்கள் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும். அவர் கடமை செய்யலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவங்க இல்லாத பட்சத்துல அவன் கடமை செய்யலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இருக்க வேண்டிய எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்துல இருக்க வேண்டியது இருந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவங்க கடமை. இப்ப திரு கோபால்சாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை விவகாரம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கான இருப்பிடம் ஒதுக்கப்படவில்லை, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கான இருப்பிடம் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனாலதான் அவர்கள் வெளியில் சென்றார்கள். சோ அவர்கள் இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்க வாக்கு எண்ணிக்கை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய அங்க யாரு சார்ஜ்ல இருக்காங்களோ அவனை கேட்டு இருக்கையை ஒதுக்கி கேட்டு செய்யலாமே. இப்ப மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படிங்கறதுடைய அவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா மற்றவங்க இருந்தாங்கன்னா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறது ஒரு சந்தேகமான சமாதானம் தான். அது அப்கோர்ஸ் ஃபைனல் தீர்மானம் பண்ண வேண்டியது அந்த தொகுதியின் ரிட்டர்னிங் ஆஃபீஸரை அவர் தான் ஃபைனல் தீர்மானம் பண்ணணும். ஆனால் ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக தள்ளி வைக்கிறதுங்கிறது சாதாரணமா கேள்விப்படாத சமாதானம். அதே மாதிரியே வாக்கு இயந்திரம் ஒன்று சரியில்லை அப்படிங்கறதுனால அந்த இயந்திரத்தையும் தாண்டி அடுத்த சுற்றுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு வாக்கு எண்ணும் இயந்திரம் இன்னும் எண்ணப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கிறது. தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எழுப்பி இருக்கிறது. இப்பொழுது முடிவுகள் அறிவிக்கப்படுமா? அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் வேறு ஏதேனும் சர்ச்சைகள் எழக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது? அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிஷினை வச்சுட்டு மற்றதெல்லாம் எண்ணி பிடிப்பாங்க. அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் வச்சு அந்த மிஷின்ல உள்ள வாக்குகளை எண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. பண்ண முடியாத பட்சத்துல வித்தியாச வாக்குகள் அந்த மிஷின்ல உள்ள வாக்குகளின் எண்ணிக்கையை விட அதிகமா இருந்தா அதை வச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் பண்ண முடியும். அதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட பர்மிஷன் கேட்டு பண்ணுவோம். திரு கோபால்சாமி, இதற்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பொது தேர்தலாகட்டும் இடைத்தேர்தலாகட்டும் இந்த மாதிரி வேட்பாளர்கள் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டிருக்கிறது, மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறதா? அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வேட்பாளர்கள் என்று சொல்லுவது தவறு. ஒரு வேட்பாளர் இல்லைங்கதான் நீங்க சொல்றீங்க. இப்ப வேட்பாளர்கள் இல்லை என்று சொல்றீங்க. வேட்பாளரோ இல்ல வேட்பாளருடைய முகவர்களோ அந்த பகுதியில் இல்லை என்று இருக்கும் பட்சத்தில் கோரிக்கை எழுந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? தேமுதிகவும் இதில் இருக்கிறது என்று ரிட்டர்னிங் ஆபீசர் பாருங்க, இந்த தீர்மானம் பண்ணது ரிட்டர்னிங் ஆபீசர். ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க வரலன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமில்லாமல் தேமுதிக வேட்பாளரோ இல்லை அவர்களது முகவர்களோ கூட அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் இல்லை, இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுனாலதான் அவங்க இல்லைங்கிறது வேற, அவங்கள வர விடலைங்கிறது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வர விடாம பண்ணாங்கன்னா அது தவறு. வர விடாம தொடர்ந்து பேசுங்கள் திரு கோபால்சாமி. சொல்லுங்க. வர விடாம செஞ்சா அது தவறு. ஆனால் அவங்களுக்கு இருக்கை இல்லைன்னா இருக்கையை கேட்டு வாங்கி உட்கார்ந்துக்கலாமே ஒழிய அதுக்காக நாங்க புறக்கணிப்போம் போனாங்கன்னா அந்த மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு வேலையை நடக்காது. அதனால இதெல்லாம் என்னை பொறுத்தவரை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரொம்ப கண்டுக்க மாட்டார். ஆனால் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன தீர்மானம் பண்றாரோ அதுதான் சரியான ஃபைனல் தீர்மானம். வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்? அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சந்தர்ப்பம் என்ன நான் தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன கேட்டீங்கன்னா இல்லாம செய்யலாமன்னா அவங்களுக்கு இருக்கையே கொடுக்கல, அவங்கள வெளியில ஏத்தினாங்கன்னா வருத்தம். இருக்க கொடுக்கலன்னா இருக்க கேட்டு உட்காரலாம்.
அது வேற சமாச்சாரம். அவங்க வந்து அவங்க வெளியேற்றப்பட்டார்கள் அது இதெல்லாம் அப்புறம் ஃபேக்ட்ஸ்ல நுழையணும். அந்த ஃபேக்ட்ஸ்ல நுழைஞ்சா யாரு சொல்றது சரி யாரு சொல்றது தப்புன்னு விசாரிச்சு பார்க்காம அங்கே சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு கோபால்சாமி.